சனிப்பெயர்ச்சி 2026 துலாம் ராசிக்காரங்க நெஞ்ச நிமிர்த்தி வாழப் போறாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சனி பெயர்ச்சி துலா ராசிக்கு என்ன பலன்கள் செய்யும்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசிக்கு பார்த்தா பலன் நடக்குமா நடக்காதா அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஏன் ராசிக்கு பார்க்கக்கூடாதுன்றதை நான் அந்த ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறாரு. 6ஆம் வீட்டில் சனி இருக்கும்போது துலா லக்னத்துக்கு தான் நான் சொல்கிறேன். துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில், ராசிக்கு பார்க்கக்கூடாது, ராசி நிலை இல்லாதது. துலா ராசியா இருந்தா நீங்க என்ன லக்னம்னு பாத்துங்க, லக்னத்துக்கு சனி எங்க இருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஜாதக கட்டப்படி சனி தொடர்பு கொண்ட பாவங்கள் ரீதியாக தான் பலன்கள் கொடுக்கும். இந்த மாதிரி கோச்சார ரீதியாக பலன்கள் கொடுக்காது. துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சனி போறாரு. உங்களுக்கு சனி புத்தி சனி அந்தரம் நடந்தால் கால் பகுதியில் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அலர்ஜினால கால் பகுதியில் ஸ்கின்ல பிரச்சனைகள் வரும். தகுதிக்கு குறைவானவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை ரீதியாக நல்லாயிருக்கும், உடம்புக்கு சரி இருக்காது. இது துலா லக்னத்துக்கு. அவங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் நடக்குமே ஆனால், அவங்க ஜாதகத்தில் 4, 8, 12 தொடர்பு இருக்குமே ஆனால். இதே 2, 4, 10 தொடர்பு இருந்தால் பணம் வரும், விரயமும் ஆகும். 5, 11 இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தோட ரிலேட் பண்ணி தான் பலன் பார்க்கணும். பொதுவாக கோச்சார ரீதியாக ராசிக்கு பார்க்காதீங்க, துலா ராசிக்கெல்லாம் பார்க்காதீங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஃபுல் வீடியோ ஏன் கோச்சாரத்துக்கு ராசி வச்சு பார்க்கக்கூடாதுன்றதை சொல்கிறேன். இந்த ஃபுல் வீடியோவில் இருக்குது. இந்த ஃபுல் வீடியோவை ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.